ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராபிட் ஹேர் ஆயில் தான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ரொம்ப நாள் பிளான் பண்ணி இப்போ தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அது வந்து நான் வெளியில் கடையில் கேட்டு பார்த்தேன். நிறைய பேர் ரிவ்யூ பார்த்தேன், நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து அது வராதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்த்து நிறைய பேருக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ வீட்டிலேயே பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணி வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து அவங்க வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஸோ வீடியோக்கு யாரும் ஆள் இல்லை. ஸோ அம்மா தான் எல்லாம் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ பிடிக்கிறோம். எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கேஸில் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ தான் வந்து சிலிண்டர் பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க. அதனால் அடுப்புலேயே பற்ற வச்சுட்டு எல்லாம் வச்சுருக்கோம். இதுதான் தேவையான பொருள். இந்த மாதிரி வந்து நான் வந்துட்டு இதில் வந்து ஒரு 27 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு அது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ அது வீட்டிலேயே இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கி தான் பண்ண போகிறோம். இது வந்து அளவு வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்கு லாஸ்ட்டில் அளவு சொல்கிறேன். இப்போ வந்து அது 3 லிட்டர் எண்ணெய். அந்த லிட்டர் வந்து அது 3 லிட்டர் வந்து அளந்து வச்சுருந்தோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டோம். என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டு நிறையெல்லாம் போட்டோம். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டோம். அது என்ன ஆச்சுன்னா அந்த வானல் பத்தவே இல்ல. மறுபடியும் வந்து வேறு ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பட்டை போட்டோம். இது போட்டால் நிறைய நான் நான் பர்ஸ்னலாக தான் நான் வந்து எப்பவுமே வந்து எனக்கு வந்து ஒரு எப்படின்னா நேச்சுரலாக வாங்கினாலும் சரி, இல்லை வந்து கெமிக்கல் பண்ணாலும் ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணிப்பேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க. இது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள நிறைய பேர் ஸ்மெல் வந்து ஒரு ஒரு 10 பேர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேம்மா சொல்லிட்டு நான் ஹேர் ஆயில் பண்ணலான்னு இருக்கேன். இது மாதிரி முயல் வேலை பண்ணுறான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லும்போதே, "ஓ அப்படியா? அப்போ எனக்கும் கொஞ்சம் பண்ணி." நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதோட பிளட்டே வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னாங்க. அந்த பிளட் ரேட் வந்துட்டு இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் தான். ஏன்னா முயல் இந்த மாதிரி மீட்லாம் அங்கே நிறைய கிடைக்கிறது கிடையாது. எங்கேயாச்சும் சொல்லி வச்சு தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் நானும் சொல்லி வச்சு தான் வாங்கினேன். அதனால் வந்துட்டு எதுவும் கிடைக்கல. அதனால் வந்து நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வாங்கினோம். ரொம்ப நாள் ஆச்சு. அந்த அந்த முயல் ரத்தம் அந்த கிளாத் வாங்கிட்டு வந்தே ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோமே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கேட்டதுக்கு ஆளுங்க சொன்னாங்க, "என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீ வந்து பண்ணி வச்சா நான் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ வந்து நீ என்ன ரேட்டில் கூட குடுக்குன்னு" சொன்னாங்க. ஸோ நம்ம சேல் பண்ண முடியாது ஸ்டார்ட்டிங்கில. ஏன்னா ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம யூஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த ஹேர் வந்து க்ரோத் ஆச்சுன்னா நம்ம 4 பேருக்கு சொல்லலாம். இல்லாச்சும் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. ஃபஸ்ட் நம்ம ஹேர் ஆயில் ஏன்னா இது எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது. எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டும் தான். நான் இதில எண்ணெய் கூட வந்து செக்கில ஆட்டின எண்ணெய் தான். எல்லாமே நான் ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து தான் பண்ணேன். பர்சனலா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஓ அவங்க வந்து நான் நெட்ல பார்த்தேன், நிறைய யூடியூப்லயும் பார்த்தேன். நிறைய பேர் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து இது பண்ணிட்டுருந்தாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, அந்த சில எப்படின்னா ஒரு 5 பொருள், 6 பொருள் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து அப்படி போடல. நான் வந்து 27 பொருள் போட்டிருக்கேன். அந்த 27 பொருள் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா வந்து அதான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாரி இருக்கும். சில பேருக்கு வந்து செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாம இருக்கலாம். ஸோ அதனால எல்லாமே சேர்த்து போட்டா, எல்லாமே வந்து ஹேர் குரோத்திங்காக மட்டும் தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாம் சேர்த்து போட்டா சரியா போகும்ன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் கண்டிப்பா என் வீட்ல எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கோம். அதான் 3 லிட்டர் எண்ணெய் காய வச்சிருக்கோம். அந்த 3 லிட்டர் எண்ணெயில வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்து, நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன். இதில யாருக்காச்சும் வேணும்னா இப்ப எதுவும் சொல்லாதீங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஆனா வந்து இப்போ வந்து நான் எதுவும் சேல் பண்ற மாரி ஐடியா கிடையாது. மேபி வந்து சப்போஸ் எனக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் கேட்டுருக்காங்க. இப்போவே ஒரு 10 அதான் சொன்னேன்ல 10 பேர் கேட்டுருக்காங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நான் வந்து சேல் பண்ணுவேன். இல்லாச்சும் நான் அத அப்படியே ஸ்டாப் பண்ணிருவேன். இது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்ல. என் அக்கா பையனுக்கு ஃபுல் ஹேர் வந்து ஒயிட் ஹேர் வந்துருச்சு. ஸோ அந்த ஒயிட் ஹேர்லாம் வரக்கூடாதுன்னு தான் நாங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒயிட் ஹேர்லாம் வராம அவனுக்கு வந்து க்யூர் ஆச்சுன்னா, நான் கண்டிப்பா வந்து சொல்வேன். அதேமாரி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ரெமிடி வந்து நம்ம ரெடி பண்றோம்னா, அது வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் அது கிடையாது. நம்ம நினைப்போம், ஏன் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு, எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். ஸோ சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. அது வந்து நம்ம ஃபால்ட் தான். அது வந்து என்னையும் சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காம கூட இருக்கலாம். அந்த மாரி தான். ஸோ நான் அந்த மாரி பார்த்து பார்த்து தான் பண்ணிருக்கேன். எதுவும் வந்து கெமிக்கல் கிடையாது. அம் பார்ப்போம். அது எப்படி வருதுன்னு தெரியல. எனக்கு வந்து நாங்க வந்து அந்த ஒவ்வொன்னா ஆட் பண்ணி ஆனா ராவா தான் ஆட் பண்ணியிருக்கோம். எதுவும் வந்துட்டு காய வச்சு பொடி பண்ணிலாம் பண்ண முடியாது. சில பேர் பொடி வச்சு பச்சையா கூட போட்டாங்க. சில பேர் பொடியாவும் போட்டாங்க. எனக்கு வந்து பச்சையாவே ஓகேன்னு தான் தோணுச்சு. நாங்க பச்சையா அப்படியே இன்ஸ்டன்ட்டா எல்லாம் எங்க வீட்டு பக்கமே எல்லாமே கிடைச்சது. ஸோ எல்லாமே நாங்க அப்படியே பச்சையா தான் போட்டிருக்கோம். அ இது எது எதுக்குன்னா வந்து கொஞ்சம் கேப் விட்டு பேசலாம் பிரச்சனை இல்ல. ஹேர் வந்துட்டு க்ரோத் ஆகுறதுக்காக, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு பொடுகு போறதுக்காக மெயின் எனக்கே பொடுகு இருக்கு. தண்ணி மாத்தி மாத்தி போறதுனால பொடுகு கண்டிப்பா எனக்கும் பொடுகு இருக்கு. ஸோ பொடுகு போகுறதுக்காக, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஹேரா சேஞ்ச் ஆகுறதுக்காக, அதுக்கப்புறம்
நிறைய இச்சிங்ஸ்லாம் இருக்கும்ல. அப்புறம் அந்த வேர்வைனால நிறைய இதெல்லாம் இருக்கும் தலையில. ஸோ அதெல்லாம் போறதுக்காக அந்த ஸ்ட்ரென்த்லெஸ் ஹேர்லாம் விழுந்துட்டு, அதுக்கப்புறம் தான் நியூவா குரோத் ஆகும். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க வந்து ஃபஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம்னா, அது உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 1 வீக் அந்த மாரி வந்துட்டு இப்போ எப்படின்னா நெறைய பேர் முடி இருக்கும். ஆனா வந்து முடி விழுகாது. விழுகாம வந்து அப்படியே இருக்கும். நம்ம எண்ணெய் வச்சோனே முடி விழுகும். அது ஏன் விழுதுன்னா, அது வந்து ஸ்ட்ரென்த்லெஸ் ஹேர். அது வந்து அதுக்கு வந்து சத்தே சுத்தமா கிடையாது. ஆனா ஒட்டு முடி மாரி ஒட்டியிருக்கும். நம்ம வைக்க வைக்க அது வந்து ஹேர் விழும். ஹேர் விழுந்தா தான் மறுபடியும் வந்து குரோத் ஆகுமே. விழுகாம அந்த இடத்துல வந்து குரோத் ஆகாது. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எண்ணெய் வச்சா முடி வளராது. ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் சொன்னாங்க, இந்த எண்ணெய் வச்சா முடி வளருது. எண்ணெய் வச்சா முடி வளராது. முடி வளர்ச்சிக்கான தூண்டுதல் தான் நெறைய ஏற்படுத்தும். அதுதான் சொல்றேன். முடி வளர்றதுக்கான எண்ணெய் கிடையாது. முடி வளர்ச்சிய வந்து தூண்டும். ஜாஸ்தி தூண்டும். அப்போ வந்து இப்ப நார்மலா இருக்கிற ஹார்மோன் விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தூண்டிவிடும். ஸோ அப்போ வந்து குரோத் ஆக நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன். சில அந்த அந்த டிஃபரன்ஷன் புரிஞ்சுக்கோங்க. குரோத் ஆகுறதுக்கான தூண்டுறதையும், குரோத் ஆகுறதையும் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அந்த இடத்துல வந்து வளர்ச்சியே கிடையாது. அது வேற விஷயம். நம்ம வந்து அந்த வளர்ச்சிய தூண்டுறதுக்காக தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த மாரி எண்ணெய் வச்சேன் வரவே இல்ல, எண்ணெய் வச்சேன் வரவே இல்ல. எண்ணெய் வச்சுட்டும் சாதாரண பண்ணிக்கோங்க. அத கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்க. எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் அப்படிலாம் நல்லா மசாஜ் பண்ணா தான் பிளட் சர்க்குலேஷன் நெறைய இருக்கும். ஸோ அப்பதான் வந்து இதா என்னன்னா முடி வளர்றதுக்கான ஸ்டார்ட் ஆகும். என்னோட பர்சனல் தான் நான் ஷேர் பண்றேன். மத்தபடி வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, பண்றாங்க கிடையாது. நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அத வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நெறைய பேருக்கு நான் யாருன்னே தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சத தான் நான் ஷேர் பண்ண போறேன். மத்தபடி நான் எதுவும் கிடையாது. அதனால வந்து எதுவும் நினச்சுக்காதீங்க. எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனத நான் சொல்றேன். ஸோ இது வந்து அதான் சொல்றேன். ரொம்ப ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் விட்டுருக்கோம். ஏன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும். ஏன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லும் உள்ள எண்ணெய்க்குள்ள இறங்கட்டும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அளவு ஒவ்வொன்னா எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அந்த மாரி 1 கிலோ 1 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து ஒவ்வொரு நல்ல கைப்பிடி அந்த மாரி வந்து 3 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து 3 கைப்பிடி எல்லாமே இந்த என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே 3 கைப்பிடி தான் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் எல்லாமே வந்து ஃபுல்லா வந்துட்டு தான் போட்டிருக்கோம். எதுவுமே வந்து காய வச்சு எதுவுமே ஒண்ணும் போட கிடையாது. எல்லாமே இருக்குது. அப்ப 2 பட்டை மட்டும் 2 ஒரு வேர் ஒரு பட்டை மட்டும் கடையில வாங்கிட்டு வந்தோம். அது கிடைக்கல இந்த பக்கம் எங்களுக்கு கிடைக்கல. அது நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்து தான் அதுக்குள்ள போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதான் ஃபர்ஸ்ட்டே போட்டோம். அதனால தான் அந்த அந்த பட்டை போட்ட உடனே தான் இந்த கலர் வந்துட்டு இந்த ரெட் கலர்ல வந்து எண்ணெய் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து அந்த பட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதுவே என்னன்னா, அந்த பிளாக் ஹேரா மாத்துறதுக்கான இதே அதுதான். இந்த இது வந்து இப்போ வந்து என்ன போடுறாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த ராபிட் ஆயிலோடைய அந்த கிளாத். இதுதான் வந்து நான் கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா நாங்க 3 எதுக்குன்னா 3 எங்களுக்காக கிடையாது. அக்காங்களுக்கு என் சின்ன அக்காவுக்கு 1 லிட்டர், என் பெரிய அக்காவுக்கு 1 லிட்டர், எங்களுக்கு 1 லிட்டர். இந்த மாரி பேஸ்ல தான் காய வச்சிருக்கோம். அதான் எங்களுக்கே ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிப்போம். ஏன்னா மத்தவங்களுக்கு நெறைய பேர் சொன்னாங்க. என் மாமா கூட சொன்னாங்க, "எனக்கு ஃபர்ஸ்ட்டு போட்டு பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "இல்ல ஃபர்ஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். பிரச்சனை இல்ல. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு தரேன்." அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெறைய பேர் பியர்ட் ஆயில் கூட வளரல, பியர்ட்லாம் வளரலன்னு சொல்லிட்டு அதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் புதுசா தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தலையில பூசி பார்ப்போம். எனக்கு வந்து எனக்கும் தண்ணி மாற்றி மாற்றி நெறைய ஹேர் ஃபாலாக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹேர் பேக்லாம் போட்டு அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எங்கள் ஊர்ல தண்ணி மாற்றி மாற்றி விட்டதுனால வந்துட்டு ஒண்ணும் செட் ஆகல. ஸோ நானே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கும் தெரியல. ஸோ அடுப்புல தான் ரொம்ப ரொம்ப நேரம் செஞ்சோம். ஸோ அம்மா நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து அம்மா நெறைய வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி குடுத்தாங்க. நான் வீட்லயே உட்காந்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாரி இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு. நான் அவங்கலாம் எதுவும் அவங்களே குடுத்து பாப்பா வந்து கிளீன் பண்ணி குடுத்தா. எல்லாமே அவ தான் கிளீன் பண்ணி குடுத்தா. ஸ்டார்ட்டிங்லேருந்து நான் வந்து கொஞ்சம் அந்த கத்தால மட்டும் எல்லாம் வீட்டு பக்கத்துல தான் இருந்துச்சு. நான் அங்கேயும் இங்கேயும் போகல. அம்மா தான் எல்லாம் பண்ணி குடுத்தாங்க. நான் சும்மா கட் பண்றது, இந்த மாரி வீடியோ எடுக்கிறது, இது ஃபர்ஸ்ட்டு போடு, அது ஃபர்ஸ்ட்டு போடு. ஏன்னா வந்து பிரெயின் வந்து என்னோடது, ஒர்க் வந்து அவங்களோடது 2 பேருடையது தான். ஸோ அவங்க தான் எல்லாமே பண்ணி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கார அக்கா, ஒரு அக்கா வந்து அவங்களும் வந்துட்டு நெறைய கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. ஃபைனலா எல்லாம் முடிக்கப்போறோம். இது வந்து முடிய ஸ்டேஜ் தான். ஸோ எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. கலர் ஃபுல்லுமே கொஞ்சம் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாம் ரொம்ப க்ரீனிஷா இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் அந்த என்னன்னா, அந்த ஃபுல்லா அந்த இதெல்லாம் எசன்ஸ் ஃபுல்லும் உள்ள இறங்கிட்டு தான் அந்த மாரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருப்போம். 1/2 அன் ஹவருக்கு மேலேயே இருந்திருக்கும். நம்ம காய வைக்கும்போதே 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். ஒவ்வொன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபில்டர் பண்ண எண்ணெய் தான் இது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட்டிங் இந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு பாருங்க தெரியுதா? என் மூஞ்சி தெரியுதா? அது விட்டுருங்க.
ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த செக்கெல்லாம் இருக்கும்ல, அது ஃபுல்லாக எதுக்கு வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அம்மா ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்தாங்க. அம்மாவும் இந்த பக்கத்து வீட்டு அக்காவும் ஃபுல்லாக ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு புழிஞ்சு அந்த எண்ணெய் ஃபுல்லும் எடுத்தாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் வந்துட்டு எண்ணெய் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கல. ஆனால் வந்துட்டு நாங்கள் ஊற்றின எண்ணெய் விடயே ஊற்றின எண்ணெய் அந்தளவுக்கு அதே வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 200, 250 ml அந்த 1/4 லிட்டர் அளவுக்கு வந்தா எண்ணெய் வந்து வரல. ஸோ அதுக்கு மற்றபடிலாம் ஓரளவு எண்ணெய் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்துட்டு அந்த எண்ணெய். நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு இது 750 ml இருக்கும் எண்ணெய். ஸோ நாங்கள் பூசி பார்த்துட்டு எப்படி ரிவ்யூன்னு சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் சிவா ஐக்கில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.